அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது, குறிப்பிட்டு இந்த வருடத்தில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரக பயிற்சிகள் நிறைய நடக்கிறதால இந்த மாற்றத்தில் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது, நீங்கள் முழுமையான பலன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். சரி, நாம் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல சுடக்கூடிய வார்த்தைகளாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரொம்ப கவனம் செலுத்தி பேசுவது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டும் ஒளி நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல செய்கைகளால் நீங்கள் நல்ல ஒரு புகழை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு அரசு ஊழியர்கள் அப்படின்னா பொதுமக்களினுடைய ஆதரவு நிறைய கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் தனியார் ஊழியர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெய்வ நம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாக இந்த நேரத்தில் இருப்பீங்க. பொருளாதாரத்தை பற்றி பார்க்கும்போது பொருளாதாரம் தாராளமாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு புகழை தக்க வைக்க நேரம் சரியாக இருக்கும். பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேமிப்பு பழக்கம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு உறவினர்கள்கிட்ட நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய யோக பலன்கள் உண்டாகும். மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறுவாங்க. நண்பர்கள் எல்லா வகையிலும் உதவி புரிவாங்க. ஆயுள் பலம் பெறுவாங்க. தந்தை மகன் உறவு சீராக இருக்கும். சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மன நிறைவை பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு மேலும் சித்திரையில் 3, 4ஆம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டுட்டு வரலாம், அமைதி இல்லாத தன்மையை கொண்டுட்டு வரலாம். ஆனாலும் நீங்கள் அனைத்தையும் சகிச்சுக்கோங்க, கண்டிப்பாக நல்லதே தான். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பிள்ளைகளிடம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அவர்களுடைய போக்கில் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியான பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. சக ஊழியர்களை அனுசரித்து போவது ரொம்ப நல்லது கொடுக்கும். மிகவும் பொறுமையுடனும் கவனத்தோடும் நீங்கள் வேலை செய்வது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லலாம். விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். அடுத்தவர்களுடைய செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். எனவே நிதானமாக இருப்பது நல்லது. பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட சகல நன்மைகளும் உண்டாகும். தடை தாமதங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி அனைத்திலும் நன்மையான பலன்கள் இருக்குது. நீங்கள் எதற்கும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு வாத திறமையால் நீதிபதியையே மயக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடு இருக்கும். நீதிமன்றத்தை கிறங்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு திறமசாலியாக இருப்பீங்க. சந்திர பகவானுடைய இடமாற்றம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரும். தெய்வ காரியங்களுக்கு நிதி உதவி கண்டிப்பாக செய்வீங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று சொல்லலாம்.
இல்லை என்றால் வீடு பொற்களமாக மாறலாம். அதனால் நீங்கள் எதிலுமே கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு உங்களுடைய ராசிக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் இந்த சமீபத்தில் இந்த கோவிலுக்கு போனேன், அப்போ இருந்து எனக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் குறிப்பிட்டு இந்த தை மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தை மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. உச்சத்தில் சுக்கிரன் அமர்வது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பை உண்டாக்கும். இதுவரை தொழிலில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலகி போகும். தொடர் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்வதால் எப்படி உழைக்க வேண்டும், யாரிடம் எதை பேச வேண்டும் என்பதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பது குறித்து உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு தை மாதத்தில் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் அக்கறையோடும் அனுபவத்தோடும் செய்யும்போது சாணக்கிய அனுகூலங்கள் உண்டாகும். எதிரிகளை வெற்றி பெறுவீங்க. மேலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். விபத்துகளில் இருந்து தப்பிப்பீங்க. நிறைய கெட்ட விஷயங்களில் இருந்து தப்பிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். ஆண்கள் பெண்கள் உறவுகளில் நிறைய மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கிடைக்கும். மகிழ்ச்சியாகவே நீங்கள் காணப்படுவீங்க என்றே சொல்லலாம். வெறுப்பு விரோதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறவங்க கூட இந்த தை மாதத்தில் சந்தோஷமாக கொண்டாடி மகிழக்கூடிய மாதமாக இருக்கும். ராசிநாதன் உச்சத்தில் இருக்காரு. உச்சத்திற்கு சம்பந்தப்பட்ட வியாழ பகவான் ரிஷபத்தில் வீற்றிருக்காரு. வியாழனும் சுக்கிரனும் பரிவர்த்தனைகளை பெற்றிருக்கிற காரணத்தால் இந்த தை மாதத்தில் துலாமில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கக்கூடியவர்களால் நற்பலன்கள் கிடைக்கும். வியாழ திசை நடக்கிறவங்க ஆதாயம் பெறுவாங்க. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவது பணம், தர்மம், நியாயம், நீதி, அறிவு, திறமை, ஆற்றல், உழைப்பு, அனுபவம், சந்தோஷம், வெற்றி, குதூகலம், கொண்டாட்டம் என எல்லா விஷயங்களிலுமே இந்த 2 கிரகங்களும் இணைந்து செயல்படுவதால் உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கார் வாங்குவது, நகை வாங்குவது போன்ற செயல்களில் ஈடுபடுவீங்க. செல்வம் ஆரோக்கியம் விஷயங்களில் நல்ல வாய்ப்புகளை வழங்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான் வீட்டு இருக்காரு. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்வாழ்க்கை கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய வருமானங்கள் சொத்துக்களை பிரித்து கொண்டு நிம்மதி பெறுவீங்க. வழக்குகளில் முடிவுகள் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருந்து வந்த எதிர்மறையான போக்குகள் நீங்கும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்த மறைமுகமான எதிர்மறை போக்குகள் நீங்கி நீங்கள் விரும்பிய வாழ்க்கை அமையும். மகரத்தில் சூரியன் அமர்கிறதால பெரிய லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும். வாகனம், புதையல் போன்ற யோகங்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. துலாமின் 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பதால கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உயர்கல்வி நோக்கி பயணம் செல்பவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்ற படிக்க வேண்டும் என்ற குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கி அனைத்திலுமே நீங்கள் உத்வேகத்தோடு செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உறுதியான ஒரு முடிவை எடுத்து உங்களுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் வரும் அப்படின்னு கேட்கும்போது நிறைய நல்ல பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. அதாவது இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான வருடம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ராசிகளை காட்டிலும் உங்கள் ராசிக்கு நிறைய நற்பலன்களை சொல்லியிருக்காங்க. சூரியன், சுக்கிரன், ராகு இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த கடவுளை வழிபடும் போது மிகவும் நல்ல பலன்கள் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கநாதரை வழிபட்டால் வாழ்க்கையில் வளம் உண்டாகும். சித்திரை 3, 4 சூரியன் முயற்சிகளை வெற்றியாக்குவார். தடைப்பட்ட வேலை நடக்கும். வெள்ளிக்கிழமை விழிப்புடன் செயல்படுவது நல்லது. சுவாதி அப்படின்னு பார்க்கும்போது ராகு உங்களுடைய திறமையை அதிகரிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. இது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டம நாட்கள்லையும் கவனமாக இருப்பது தான் சிறப்பு. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.